வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து டைப் டி விசா லக்சம்பர்க் வரதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் டி விசானா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைப் டி விசான்றது நான் யூரோப்பியன் சிட்டிசன்ஸ்க்கு தேவைப்படும். இங்கே லக்சம்பர்க் வேலைக்கு வர்றதுக்கு இந்த டைப் டி விசா நமக்கு தேவை. நம்ம 90 டேஸ்க்கு மேலே இங்கே இருப்போம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு இந்த விசா நமக்கு தேவை. இந்த விசா அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு சில டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வேலிட் ஜாப் ஆஃபர் வேணும் லக்சம்பர்க்லேருந்து. அப்புறம் நம்மளுக்கு வந்து டெம்பரரி ஆத்தரைசேஷன் டு ஸ்டே அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் தேவை. இதை தவிர்த்து நம்ம போலீஸ் கிளியரன்ஸ் வேணும். ஸோ இந்த டெம்பரரி ஆத்தரைசேஷன் டு ஸ்டே அப்படின்னு சொன்ன டாக்குமெண்ட் வந்து நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது டீட்டெயில்டாக எப்படி அப்ளை பண்ணுன்றது அதோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். இப்போ நீங்கள் டெம்பரரி ஆத்தரைசேஷன் டு ஸ்டே இந்த டாக்குமெண்ட்காக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது வரத்துக்கு நமக்கு 2-3 மந்த்ஸ் டைம் இருக்கும். ஸோ அந்த 2-3 மந்த்ஸில் நம்ம விசாக்கு தேவையான எல்லா ப்ரொசீஜருமே பண்ணிக்கலாம். அந்த பீரியடை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த டெம்பரரி ஆத்தரைசேஷன் டு ஸ்டே அந்த டாக்குமெண்ட் வீட்டுக்கு வந்த உடனே இமீடியட்டாக நமக்கு விஎஃப்எஸ்ல எந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி விசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். விசா அப்ளை பண்ணதுக்கு நம்ம வந்து விஎஃப்எஸ் குளோபல் இந்த வெப்சைட்ல தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி விஎஃப்எஸ் குளோபலில் தான் பார்க்கணும். ஸோ நம்ம கூகுளில் போய் விசா டைப் டி லக்சம்பர்க் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வர சர்ச்சஸில் மோஸ்ட்லி செகண்ட் ஆப்ஷனே விஎஃப்எஸ் குளோபலோடைய வெப்சைட்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து ஐ எம் அப்ளைங் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஐ எம் கோயிங் டு லக்சம்பர்க். ஓகே, இதுக்கப்புறம் டேக் மீ டு த வெப்சைட். அப்ளை ஃபார் அ விசா ஸ்டார்ட் நவ். இதில் வந்து என்ன ஐடென்டிஃபை டைப் ஆஃப் விசா நமக்கு ஆல்ரெடி விசா டைப் தெரியும். ஸோ விசா டைப் டி. பிகின் யுவர் அப்ளிகேஷன். இங்கே டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு எந்த விசா டைப்னு செலக்ட் பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் விசா, அதான் விசா டைப் டி. ஓகே, இதில் வந்து ஓவர்வியூவில் விசா பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விசா ஃபீஸ். ஸோ இது நம்ம பார்த்தோம்னா எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் 4800 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது இன்னைய டேட்டுக்கு இந்த ப்ரைஸில் இருக்குது. இந்த விசா ஃபீஸ் மாறும். ஸோ அவங்க எப்போனாலும் மாற்றலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது விசா வந்ததுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் வீட்டுக்கு வரணும், அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ண போக முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கொரியர் ஃபெசிலிட்டி எடுத்துக்கலாம். இது வந்து 800 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணும். இதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் சப்போஸ் டிஸ்பேச் ஆயிடுச்சு இல்லை சப்மிட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வேணும்னா அது ஒரு 400 ருபீஸ். ஸோ இந்த 2 ஃபெசிலிட்டியுமே நான் எடுத்திருந்தேன். இதை தவிர்த்து வேற எந்த ஃபெசிலிட்டியும் எனக்கு அப்போதைக்கு தேவைப்படல. பட் நீங்க ரஷ்ஷா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேணா ப்ரீமியம் லவுஞ்ச் ஃபெசிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா இல்லை ஷார்ட்டர் லைன்ஸ் அந்த இது இருக்கும். ஸோ அது வந்து 3600 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ இது வந்து ரிசர்வேஷன் இல்லை புக்கிங் காட்டணும். இது வந்து நம்ம டிக்கெட் மட்டும் காட்டா போதும். யூஸ்வலாக அகாமடேஷன் அவங்க கேட்கறது இல்லை. பட் நீங்கள் எதுக்கும் ஆன் அ சேஃப்டி சைட் நீங்கள் ஒரு புக்கிங் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்த புக்கிங்கோட காப்பி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஏர்பிஎன்பி நீங்கள் அந்த டைம் பீரியட் புக் பண்ணால் கூட ஓகே. மோஸ்ட்லி ஒர்க்குக்கு வரும்போது அவங்க இதை எனக்கு வந்து கேட்கல. பட் நான் வந்து ஒரு காப்பி வச்சிருந்தேன். என்னோட ரிசர்வேஷன் அப்போ வந்து பண்ணியிருந்தேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுன்றப்போ நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கட்டணும். இது வந்து நம்ம ஒரிஜினல் டிக்கெட்ஸ் புக் பண்ணி கூட சப்மிட் பண்ணலாம். விசா ரிஜெக்ட் ஆகாதுன்ற ஒரு இதில். பட் இன்கேஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம டேட்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனோட வச்சிருந்தோம்னா ஓகே. இல்லைன்னா ஜென்ரலாக நம்ம வந்து ட்ராவல் ஏஜென்ட்டை சொன்னோம்னா அவங்க வந்து டம்மி டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த டம்மி டிக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த விசா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்கள்ட்டயே வந்து நம்ம ரியல் விசா வந்ததுக்கப்புறம் ரியல் ட்ராவல் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கிட்ட நம்ம வாங்குறோம்னா மெடிக்கல் இன்சூரன்ஸும் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ட்ராவல் ஏஜென்ட் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து 30,000 யூரோஸ் வர்த் கவரேஜ் இருக்கணும்.
ப்ளஸ் 3 மந்த்ஸ் ஆன வேலிடிட்டி இருக்கணும். ஸோ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக நமக்கு வந்து மெடிக்கல் கவரேஜ் இருக்காது. ஸோ அதனால இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுவுமே வந்து அந்த டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து முன்னாடி பார்க்காதது இந்த வீடியோவில். இதுக்கப்புறம் அடுத்தது ஃபோட்டோ ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது இந்த விசாவோட ஃபோட்டோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபார்ம். இந்த ஃபார்ம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபார்மில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ரெண்டும் இங்கே ஃபில் பண்ணும் 1 and 3. அதுக்கப்புறம் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், கண்ட்ரி, நேஷனாலிட்டி, செக்ஸ் மேல் ஃபீமேல், சிவில் ஸ்டேட்டஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து 12 டைப் ஆஃப் ட்ராவல் டாக்குமெண்ட், ஆர்டினரி பாஸ்போர்ட். அதுக்கப்புறம் 13, 14, 15, 16 இது எல்லாமே பாஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ பாஸ்போர்ட் நம்பர், என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க, வேலிடிட்டி என்ன, எந்த கண்ட்ரியில் இஷ்யூ ஆச்சு இது. இதுக்கப்புறம் 19 இது வந்து நம்ம ஹோம் அட்ரஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பர். 20 வந்து ரெசிடென்ஸ் இன் கண்ட்ரி அதர் தன் த கரண்ட் கண்ட்ரி. ஸோ இப்போ இந்தியா தவிர வேற எங்கேயாவது நமக்கு ரெசிடென்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எஸ்ன்னு கொடுத்து அந்த அட்ரஸ் கொடுக்கணும். வேற எங்கேயும் இல்லைன்னா நோன் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 21 கரண்ட் ஆக்குபேஷன். இப்போ நம்ம கரண்டாக எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இப்போ ஐடி இன்ஜினியர்னா ஐடி இன்ஜினியர். 22 வந்து எந்த எம்ப்ளாயரோட நேம் அட்ரஸ். 23 பர்பஸ் ஆஃப் ட்ராவல் வந்து நமக்கு அதர். 24ல வந்து கோயிங் ஃபார் ஒர்க் டு லக்சம்பர்க் அப்படின்னு எழுதிக்கலாம். 25 மெம்பர் ஸ்டேட் ஆஃப் மெயின் டெஸ்டினேஷன். ஸோ இது வந்து லக்சம்பர்க். 26 மெம்பர் ஸ்டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்கே வருதுன்னு. ஸோ இப்போ நம்ம லக்சம்பர்க் வரோம்னா நமக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இந்தியாவிலேருந்து கிடையாது. ஸோ இதை நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட் வழியாக வருவோம், இல்லை பாரிஸ் வழியாக வருவோம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஜெர்மனி இல்லை ஃப்ரான்ஸாக இருக்கும். இந்த 2 பிளேஸை தவிர்த்து நீங்கள் வேற கண்ட்ரி வழியாக வரீங்கன்னா அந்த கண்ட்ரியோட பேர் இங்கே போட்டுருங்க. நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் ரிக்வெஸ்டட் இது வந்து நம்ம மல்டிபிள் என்ட்ரின்னு போட்டுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் 28 இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஷெங்கன் விசா அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால எஸ்ன்னு போட்டு எந்த விசா நம்பர் அதை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஷெங்கன் ரீஜனில் ட்ராவல் பண்ணது இல்லைன்னா நோன் கொடுங்க. அப்போ வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் அப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஒர்க்குக்காக வர்றதுனால 31 நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் இன்வைட்டிங் கம்பெனி. ஸோ எந்த கம்பெனியில் ஜாப் வாங்கியிருக்கோமோ அந்த கம்பெனியோட பேரு, அட்ரஸ்ஸு, ப்ளஸ் நம்மளோட மேனேஜர் டீட்டெயில்ஸ், அவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அதையுமே இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 32 காஸ்ட் ஆஃப் ட்ராவலிங் வந்து நம்மளே செல்ஃபாக ட்ராவல் பண்ணுறதுனால பை த அப்ளிகண்ட்னு போட்டு இதில் வந்து ப்ரீபெய்ட் அகாமடேஷன், ப்ரீபெய்ட் டிரான்ஸ்போர்ட், கேஷ், கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து இதில் போட்டுடலாம். கடைசியா வந்து பிளேஸ் அண்ட் டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணி சிக்னேச்சர் நம்மளோட சைன் போட்டுக்கலாம். ஸோ இதுலயுமே டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணாம ஒரிஜினலா ஹேண்ட் சைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணி எந்த டீட்டெயில்ஸும் மிஸ் பண்ணாம பண்றது பெட்டர். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நம்ம திருப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதை 1க்கு 2 தடவையா கம்ப்ளீட்டா செக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிருக்கோமான்னு வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லக்சம்பர்க்கு டைப் டி விசா அப்ளை பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மிஸ்ஸிங்குன்னு தோணுச்சு இல்லை டவுட்டுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. தேங்க்யூ.